அவ இப்ப மெம்பர் ஆகணும்பா, அடுத்து பிசினஸுக்கு பர்மிட் கேப்பா. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எனக்கு போட்டியா கால் மேல கால் போட்டு உட்காருவா. இதெல்லாம் நான் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? சின்ன பொண்ணுண்ணே, அதுகிட்ட போயிட்டு. ஒரு காலத்துல அந்த ஜனகாம்பாள் வெறும் இட்லி வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. இவளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சுதான் நாம கண்டுக்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னோட தொழில் சாம்ராஜ்யத்துக்கு வேட்டு வச்சிருக்கா. அவளுடைய தொழில் வாரிசு இவ. சும்மா விட்டுருவாள என்ன? இந்த பார், உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் தரேன், வாங்கிக்க. அவளை மெம்பர்லாம் ஆக்க முடியாதுன்னு சொல்லி வரைக்கும் விட்டுரு. இந்த எலெக்ஷன்ல என் மொத்த சொத்தையும் வித்தாலும் பரவாயில்ல, நான் தலைவராகி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜனாவோட சேர்த்து இந்த தமிழையும் நான் அழிச்சிடுறேன். இப்ப நீ சொல்றியா இல்லையா? சரிங்கண்ணே, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பேசுறேன். மணி, கொஞ்சம் உள்ளவா. சொல்லுங்க சார். வெளியில இருக்கிறவங்களை கொஞ்சம் உள்ள வர சொல்லு. சரிங்க சார். மேடம், சார் உங்களை கூப்பிடுறாங்க. போலாம். வாங்க. வணக்கம் சார். வாங்கம்மா. வீட்டுல ஜனகாம்பெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். இப்போதைக்கு நீங்க மெம்பர் ஆக முடியாதும்மா, ரொம்ப டைம் ஆகும். நீங்க கிளம்புங்க. ஏன் சார், ஏன் லேட் ஆகும்? என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கே, அசோசியேஷனுக்கு பே பண்ண வேண்டிய பணமும் இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்ப நான் மெம்பர் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருமா, எங்க அசோசியேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் எங்களால மீற முடியாது. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன குறிஞ்சி சார், எல்லாம் உங்க வேலை தானா? நீ எல்லாம் எனக்கு போட்டியா? உன்னை எல்லாம் அழிக்கிறது எனக்கே அசிங்கம். இது எங்க அசோசியேஷன் எடுத்திருக்கிற முடிவு. இதை யாராலையும் மாத்த முடியாது. அதான் சொல்றாங்கல்ல, கிளம்பு. அப்படிலாம் நீங்க முடியாதுன்னு சொன்னா விட்டு ஒதுங்கி போற ஆளு நான் கிடையாது சார். எனக்கு நீங்க வேல்யூபிள் ரீசன் சொல்லி ஆகணும், இல்லனா இங்கே உட்கார்ந்து தர்ணா பண்ணுவேன். இங்க பாருமா, நாங்க சொல்லிட்டோம். எங்க அமைப்புல யார மெம்பர் ஆக்கணும், யார ஆக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. எங்களை நீங்க மிரட்ட முடியாது. நீங்க பிரச்சனை பண்ணா நாங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். சார், உடனே பண்ணுங்க சார், பண்ணுங்க. தமிழ் ஒரு விஷயத்தை செய்ய போறானா அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். அதான் நான் பார்த்தேன். தமிழுக்கு ஒண்ணுனா தான் நீ காளியாட்டம் ஆடிடுவியே. சரிங்க ஜனமா, இதே பிரச்சனை சிபி சாருக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஓப்பனா சொல்லணும், சும்மா மறைச்செல்லாம் பேசக்கூடாது. அது நான் ஜானு 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு நான் பண்ணி காட்டட்டுமா? என்ன சொல்ல போற? சிபி, முதல்ல நீ நேரான வழியில ஜெயிக்க பாரு. நீ ஜெயிக்கிறதுக்கு என் பேரன்ற பேரு தேவைப்பட்டதுன்னா அது உன்னோட வெற்றியே கிடையாது, என்னோட வெற்றி. இதான ஜானு சொல்லுவேன். ஜானு ஜனமா, இன்னைக்கு அங்க ஒரு அநியாயம் நடந்துச்சு. நான் உங்க வீட்டு பொண்ணு, அதனால நீங்க எனக்காக பேசுனீங்க. என்ன மாதிரி அங்க எத்தனையோ பேருக்கு தினம் தினம் அநியாயம் நடக்குதுமா. ஒவ்வொருத்தரும் வெளியில சொல்ல முடியாம குமரிக்கிட்டு இருக்காங்க. அது போக மெம்பர் ஆகுறதுக்கு நிறைய பணம் வாங்குறாங்க ஜனமா. பணம் கொடுக்கறவங்களுக்கு தான் சப்போர்ட்டும் பண்றாங்க. இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்களோட நிலைமை. அவங்களுக்குன்னு கேள்வி கேட்க திராணி இருக்கிற நம்மள மாதிரி யாராவது கண்டிப்பா கூட நிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம் தமிழ்? ஜனமா, நீங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது? நீங்கெல்லாம் இந்த மாதிரி பதவி பொறுப்பு இதெல்லாம் வேணும்னு ஒதுங்கி இருக்கிறதால தானே
குறிஞ்சி மாதிரி அயோக்கியனுங்க அந்த மாதிரி பதவியில எல்லாம் நிக்கிறதுக்கு முயற்சி பண்றானுங்க. நல்லவங்களுக்கு மட்டும் பதவி இருந்தா 1000 பேருக்கு நல்லது நடக்கும். கெட்டவங்க எல்லாம் ஒதுங்கி ஓடிடுவானுங்க. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னு ஒதுங்கி நிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அநியாயக்காரங்களால ஜெயிக்க முடியுது. எக்ஸாக்ட்லி ஜானு, இதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா தமிழ் சொல்றா. ஜானு, நீ எலெக்ஷன் நில்லு ஜானு. ஆ, சிபி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ம்? ஜானு, உனக்காக இல்ல ஜானு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக. ப்ளீஸ் ஜனமா ஒத்துக்கோங்க. சரி, கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். மா மா தமிழ், வாமா வா. என்ன கொஞ்சம் இது பிடி. என்னடி இதெல்லாம்? கொஞ்சம் இறக்கி வைமா இதெல்லாம். ஆ, குடு. இந்தா பாத்து பிடிக்க முடியுமா இல்ல நான் பிடிக்க? இல்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்து பத்திரமா எடுத்து போங்க. மா, இந்த சாக்கு ஃபுல்லா மாங்காய் இருக்கு. ஆ. இது முழுக்க எலுமிச்சை பழம் இருக்கு. ஆ. சம்மர் சீசன்ல நல்ல விலை சீப்பா கிடைக்குது. எல்லாத்தையும் வெட்டி உன் ஸ்டைல்ல ஊறுகாய் பண்ணிரு என்ன? ம். ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டல தமிழ். மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டல. ஆ, மா, கடுகும் கருவேப்பிலையும் மறந்துட்டேமா. சரி, நீ வெட்டி வச்சிட்டு இரு. நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரம். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ